இந்த கதையோடைய டைட்டில் புல்லாங்குழல். நல்லா கேட்டுங்க, புல்லாங்குழல். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அதாவது நம்ம கதாநாயகன் பேர் புண்ணியமூர்த்தி, அவருடைய மனைவி பெயர் புனிதா. புண்ணியமூர்த்தி அண்ட் புனிதா கல்யாணம் ஆகி ஒரு 11 வருஷம் ஆகுது. புண்ணியமூர்த்தி ரொம்ப சாதாரண குடும்பத்தில் சின்ன வில்லேஜிலேருந்து வளர்ந்து படித்தவன். ஆனால் படிப்பில் ஆர்வம் காட்டி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா படித்து கிடிச்சு முன்னுக்கு வந்து கம்ப்யூட்டர் பிரமாதமாக கற்றுக்கிட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் படித்து கிடிச்சு நல்ல வேலையில் சேர்ந்துட்டான். மாதம் ஒரு 2 லட்சம் சம்பளம். அண்டு சென்னை ஊரில் இன்றைக்கி 2 லட்சங்கிறது ஓரளவுக்கு வசதியாக இருக்க முடியுமே. நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஊருக்கு வெளியே இருந்தாலும் நல்ல ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டு மகிழ்ச்சியாக அங்கே குடும்பத்தை நடத்துகிறாங்க. 10-11 வருஷம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள், ஒரு 9 வயசு பெண் ஒன்று, 7 வயசு பையன். 2 ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டுக்கிட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பி லைஃப். சாதாரண ஹாப்பி இல்லை. புண்ணியமூர்த்தி ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். என்ன ஒய்ஃப் புனிதா, அவளுக்கு புண்ணியமூர்த்தி அவ்வளோ பிடிக்கும். என்ன புண்ணியம் பண்ணாலும் உயிராக இருப்ப அவனுடைய மனைவி புனிதா. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்தா அவனை எப்படியெல்லாம் குஷிப்படுத்துறது, அவனை எப்படியெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல புனிதாவுக்கு தனி திறமை உண்டு. உடனே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதாவது அவன் ஈவினிங் வரும்போதே அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐட்டத்தை பண்ணி வச்சு, அதாவது பஜ்ஜி அவனுக்கு பிடிக்கும்னா வாரத்தில் 2 நாள் பஜ்ஜியை பண்ணிவிடுவேன். வேறு அவனுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிச்சது இருக்கோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணி வச்சு, அப்போ வந்த உடனே அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்கணும். ஏன்னா ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அதெல்லாம் முடித்து ஆசையாக ஒரு கணவன் வீட்டுக்கு வரான். அந்த நேரத்தில் அவனுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறது அந்த பெண் புனிதாவுடைய நல்ல குணம். ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் இருந்தாங்க. அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பாவுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம், சாதாரண வேலை தான். இருந்தாலும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு, உழைக்கிறாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அதாவது புனிதாவுடைய அம்மா, அவங்க அப்பாவை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் டென்ஷன் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும்னு சொல்லிட்டு புனிதா புண்ணியமூர்த்தியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்ட்டு ஆசைப்படுவேன். நிறைய ஏரியாவில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அதாவது சாட்டர்டே சண்டே ஆகிடுச்சுன்னா ஹாலிடே, அவனும் அப்படியே குடும்பத்தோடு ஒன்றி போய் கிடப்பான். ஒய்ஃபு, 2 குழந்தைகள் எது கேட்டாலும் அதுகளுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறது, பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஒரு சின்ன கார் வேறு இருந்தது. கேட்கணுமா, 2 குழந்தைகளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். திடீர்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி புல்லாங்குழல் வாங்கி கொடுன்னு சொல்லி 2ம் லாங்காக 2 புல்லாங்குழல் வாங்கிக்கிட்டு அதை ஊதி நல்லா திடீர்னு, ஏன்னா பிகாஸ் மற்ற இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால புல்லாங்குழல் மேலே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா ஊத ஆரம்பிச்சிருச்சுங்க. சினிமா பாட்டெலாம் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அடேடே, என்னங்க இது 10-15 நாள்லேயே 2 பேரும் கற்றுக்குறாங்க அப்படின்னு ஒன்று. ஆமாம், அவங்களுக்கு எப்போ லீவ் விட்டுதோ அப்போலேருந்து காலையிலேருந்து புல்லாங்குழலோடு தானே இருக்காங்க. எதுவுமே நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும். நல்லா கற்றுக்கிட்டது வருதுன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை புல்லாங்குழலில் பெரிய மேதையாகலாம் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ அதுக்கு வேறு காரணம்லாம் இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியாதுன்ற. நான் என் வாழ்க்கையில் என்னுடைய குறிக்கோளே நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கிடிச்சு அப்பா அம்மா வந்து படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து எங்கள் கிராமத்தில் அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாதம் அவங்களுக்கு ஒரு 10-20,000 ரூபா அனுப்புகிறேன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தில் ஏதோ விவசாயம் இது பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் நம்ம பசங்களும் அந்த மாதிரி பிறந்திருக்கு. நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லி அவன் புத்தர், இயேசு, காந்தி ரேஜுக்கு பேச சரி விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சுற்றி கித்தியெல்லாம் வரும்போது வைக்கிறபோது திடீர்னு நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்க எல்லாம் பிஸியாகி இவன் ஜெயிப்பானா, அவன் ஜெயிப்பானா, இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, யார் மறுபடியும் முதலமைச்சர், அது இதுன்னு சொல்லிட்டு 1008 டிஸ்கஷன். பட் இவங்க வீட்டில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ யார் வந்தால் என்ன, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நமக்கு வருங்கிறதெல்லாம் கரெக்டாக புருஷனுடைய வேலை நல்லபடியாக இருக்கணும். அதே நேரத்தில் அவள்
கொஞ்சம் ஹாப்பியாக வீட்டில் கவனிக்கிறவ, வேலைக்குகளுக்கெல்லாம் போகாதவ. அதனால் எல்லாம் நல்லபடியாக இருந்து குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு அதுங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி இத்தனைக்கு படித்தவ தான் புனிதா. இருந்தாலும் வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி புருஷன் சொன்னார். இவளுக்கும் வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இப்படி நல்லபடியாக குடும்பம் போய்கிட்டு இருக்குது. அண்ட் புனிதாட்டம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, வீக்கெண்ட் சொல்லலாம் ஹாப்பியாக இரவு நேர விளையாட்டுகளில் புருஷனை ரொம்ப குஷிப்படுத்துவேன். புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னா அவ்வளவுதான். சண்டே அன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போனங்க, நீங்கள் சீக்கிரமாக கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிடணும். ஏன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி அவர் ஒரு 10 மணிக்கு அப்படியே தாளாட்டி தூங்க வச்சிருவேன். குழந்தைகள்லாம் ஒரு 8-8:30 மணிக்கு ஹோம் ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டு அவங்க ரூமில் படுத்துருவாங்க. ஸோ அப்படியாக இருக்கிற போது நம்ம எலெக்ஷன் விஷயத்துலலாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு தெரு ஃபுல்லாக சத்தம் அது இதுன்னு அண்டு பயங்கரமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு அவங்க வாசலில் ஊர்வலம் போகிறதுன்னா அதை பண்ணுறதுன்னா இதை பண்ணுறதுன்னா எல்லாம் இது. அதில் திடீர்னு நம்ம நடிகர் அஜித்னு ஒருத்தர் நல்ல பீக்கில் இருக்கிறவர் திடீர்னு அரசியலுக்கு வந்து இறங்க அஜித்துக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அவருக்கு வர கூட்டங்கிட்டெல்லாம் பார்த்தா நம்ம நிச்சயமாக முதலமைச்சர் ஆகிடுவோம் போல் இருக்கு, இந்த முயற்சியெல்லாம் ஒருத்து தான் போல் இருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு பிரச்சனைலாம் இருந்தபோது எப்படி இந்த அரசியல்வாதிகள் நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணானுங்க. பட் வேறஸ் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா எல்லாரையும் நல்லபடியாக மதிச்சு கிதிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இப்படிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம அந்த மாதிரியெல்லாம் செய்த அந்த ஆளுங்கள்லாம் உயிரோடு இருக்கிறவங்களாம் நல்லா பழி வாங்கணும் அப்படிங்கிறது பழி வாங்குற எண்ணமும் நிறையா இருக்கு. அங்கே எங்கே கத்தி கதறி எப்படியாவது ஓட்ட போடுங்கன்ட்டு பல வீட்டில் அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஆஹா அஜித்துக்கு தான் அஜித்துக்கு ஓட்டுங்கிற மாதிரி பிரமாதமாக ஓட்டுகள் சேர இது வரைக்கும் 2 கட்சி தான் பெரிய போட்டின்னு இருந்தது போக இப்போ 3வது கட்சியாக அந்த அஜித்தோட கட்சியாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். என்னப்பா இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, இந்த அளவுக்கு கூட்டம் கிட்டலாம் வரல. ஆனால் இந்த ஆளுக்கு மட்டும் என்ன மச்சம் தெரியலையே, பயங்கரமாக காசு கொடுக்காமலே கூட்டம் பயங்கரமாக சேருது. நம்மெல்லாம் ஆட்களை திரட்டுறதுக்கு ஆளுக்கு 200-300 கொடுக்க வேண்டியிருக்கு. பிரியாணியை கொண்டா வாட்டரை கொண்டாடுறானுங்க. இவனுக்கு என்னமோ மச்சம் இருக்குது, பயங்கரமாக கூட்டம் சேருது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண இவனை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் சீட்டு ஜெயிக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு பீரியடில் விஜயகாந்துக்கு இப்படி தான் கூட்டம்லாம் கூடிச்சு. ஆனால் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார், பாக்கி எல்லா இடத்துலையும் தோல்வி தான். அது மாதிரி இந்த ஆளுக்கும் ரிசல்ட் வந்தப்புறம் கோவிந்தாச்சுன்னா இந்த ஆளை போட்டு கலாய்ச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா. எல்லாரும் அரசியலுக்கு வரலாமே, யார் வந்தால் என்ன, எல்லாரும் வந்து சந்தோஷமாக போட்டி போடலாம். அரசியல் களத்தை காண ஆசைப்படுவரெல்லாம் ஆட வரலாம், ஆடி பாருங்க இந்த விளையாட்டை. அதே நேரத்தில் நாங்கள் யாருக்கு எதிரி இல்லை அது இல்லைன்னு சொல்லி ரொம்ப பாலிஷ்டாக ஆளுங்கட்சியும் மெயின் எதிர்கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இவரை முறைச்சிக்கிட்டு மக்கள் அதில் கோச்சிக்க போகிறாங்களேங்கிறதுல நாங்கள் அவங்களுக்கு வழி விடுறோம். ஆனால் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஆனப்புறம் அந்த ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆனு ஆசைப்படணுமே தவிர திடீர்னு சினிமாவிலேருந்து வந்து நான் உடனே முதலமைச்சராக போகிறேன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஆனால் பல பேருக்கான அதே கதி தான். என்ன அதே கதி, அதோ கதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீட்டிங்கில் பேசி எல்லாம் பண்ணி அவர் எங்களுக்கு எதிரி இல்லை, அவரும் வந்து நல்லபடியாக அரசியல் இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனால் கொஞ்சம் அனுபவம் கிடைச்சி வந்தார்னா மக்களுக்கு நல்லது, எது மக்களுக்கு நல்லதோ அதை தான் நாங்கள் சொல்லுவோன்ட்டு அப்படியே உத்தம புத்திரர்களா அவங்க பேசுகிறத பார்த்தா ஆகா இப்படி நல்லவங்க இருப்பாங்களா உலகத்தில்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம கதாநாயகி புனிதா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி புருஷனை ஹாப்பியாக வச்சுக்கிறதான்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற போது திடீர்னு அவ அந்த நைட்டு நேரத்தில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அன்னைக்கு ரெஸ்ட்டு, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஹோல் நைட்டு ஆட்டம் போடுவானுங்க. அதுவும் குழந்தைங்கள்லாம் போய் 8-9 மணிக்கு தூங்க போயிடுச்சுன்னு சொன்னால் புனிதாவோட ராஜ்யம்தான். புருஷனை சந்தோஷப்படுத்துவேன் ஹாப்பியாக. அதே நேரத்தில் ரிக்வஸ்ட் எதாவது இருந்தது அவளுக்கு, எங்கே ஒரு நல்ல வீடு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு பல இரவுகள் சொன்னதில் தான் இன்றைக்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க. அதே மாதிரி பெரிய பட்டு புடவை கிட்டு புடவை அது எது ஒன்றாலும் நகை ஒன்று நட்டு ஒன்றுன்னு சொல்லியிருந்து ஆசைப்பட்டான்னா அப்போது ஒரு அப்ளிகேஷனை போட்டு விடுவேன்.
நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இது வந்து எனக்கு ஆசைப்படுறேன், முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணோம்னா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா மறந்துடுங்க, நானும் மறந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்ட உடனே அவனுக்கு துடிச்சு போயிடும். ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல ஒய்ஃபுக்கு அதை கூட வாங்கி கொடுக்க வக்கு இல்லைன்னா நம்மெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2-3 நாளுக்குள்ள அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்து அவளை அசத்திடுவான். அவ்வளவுதான், அவள் புனிதா உச்சி கொழுந்து போயிடுவேன். குழந்தைங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படும். அண்ட் எது கேட்டாலும் அதே மாதிரி குழந்தைகள் கேட்குறது வைக்கிறது போகிறதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் நைஸாக சொல்லி ஓகே வாங்கிடுவேன். அது எக்ஸ்கர்ஷன் போடணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு 2000 ரூபா கட்டணுமா? என்ன அறிவட்டமாக பேசுகிறேன்? எக்ஸ்கர்ஷனுக்கு 2000 ரூபாயா? சே, பாவங்க குழந்தைங்க, அதுகளுக்கும் வெளி உலகெல்லாம் தெரிய வேணாமா? ஸோ அதனால் ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறாங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக தானே வர போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிடுவேன். இந்த மாதிரி அவளுடைய நகை நட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆசைகள் பல விஷயங்களை இந்த மாதிரி பூர்த்தி செய்வேன். அன்னைக்கு திடீர்னு நைட்டு, எங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, இது சத்தியம்? இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பீடிகை போடுறியே நீ, ஏதோ விஷயம் இருக்கு போல் இருக்கு. ஐயோ, எவ்வளோ செலவுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்ல, ஐயோ சும்மா இருங்க நீங்கள் அப்படின்னு அவனை கட்டிக்கிட்டு, இதை பாருங்க, உங்களுக்கு 10 பைசா செலவு கிடையாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அப்படியா? ஆஹா, வித்தியாசமான கோரிக்கையாக இருக்குது. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டி இந்த வீட்டுக்கே 60 லட்சம், அது தவிர நகை ரெட்டு புடவை கிடவு அதெல்லாம் கணக்கு பார்த்தா எத்தனையோ 2 கோடி வரைக்கும் போயிருக்குமேம்மா. ஏங்க நான் அப்போ செல்ஃபிஷாக இதெல்லாம் பண்ணுறேன்றீங்களா? ஐயோ இல்லைம்மா, குடும்பத்துக்கு தான் பண்ணுறேன். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் புனிதா அப்படின்னு சொல்ல, பாருங்க இந்த மாதிரியும் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் என்னால் தான் செலவுன்னு சொல்கிறீங்க. என் மனசு எவ்வளோ வருத்தப்படும். ஐயோ வருத்தப்படாதம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன். உன் மனசு வருத்தமே படக்கூடாது. என்ன, பிகாஸ் நீ ஒரு நல்ல பிள்ளை, அண்ட் இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க அவன் தவங்க இருக்கணும். நான் என்ன புண்ணியம் பண்ணணும், தவங்க பண்ணணுங்கிற மாதிரி அவெல்லாம் ஸோ போட அன்னைக்கு ஜாலியாக 2 பேரும் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுற போது பயங்கரமாக குழந்தைங்கள்லாம் ஒரு 8:30-9 மணிக்கு படுக்க போயிடுச்சுங்க. அண்ட் ரெண்டும் படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு தான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு புனிதாவும் புண்ணியமூர்த்தியும் அவங்க விளையாட்டில் ஈடுபட ஆரம்பித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாளைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு, சண்டேயும் லீவு, பசங்க ரெடியாக இருக்காங்க. நாளைக்கு அதை பொண்ணு இதை பொண்ணு அப்படி பொண்ணு இப்படி பொண்ணுன்னு. அதே நேரத்தில் புனிதாயிங்க, எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுங்க, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம குடும்பத்துக்காக தான் செய்யணுங்க அப்படிலாம் சொல்ல, இந்த மாதிரி 10 பைசா செலவு இல்லைங்கிற. அப்படி இருக்கிற போது நீ என்ன சொன்னாலும் நான் ஓகே தான் சொல்ல போகிறேன். ஆனால் என்னுடைய ஏதாவது ரொம்ப இஷ்டம் இருந்து அதை மீறணும்னு சொல்லி நீ சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்குங்க எனக்கு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, என்ன நம்ம பசங்க ஒரு 10 நாளாக தூங்கவே மாட்டேங்குதுங்க. என்கிட்ட வந்து எங்களுக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்களும் நானும் புல்லாங்குழலுக்கு தான் ஓட்டு போடணுமா? என்னது? அதாங்க புல்லாங்குழல் சின்னம் அந்த அஜித்துக்கு கொடுத்துருக்காங்களாமே, அதனால அந்த அஜித்துக்கு ஓட்டு போடுங்கன்னு. என்ன சொல்கிற, அறிவு இருக்கா அவனுக்கு? ஒன்றுக்கு 9 வயசாகுது, ஒன்றுக்கு 7 வயசாகுது, அதுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? ஐயோ, அரசியலை பற்றி தெரியுதோ தெரியலையோ, அஜித்தை பற்றி தெரியுது. அவங்க பள்ளிக்கூடத்தில் எல்லா பசங்களும் புல்லாங்கல்ல ஊதிக்கிட்டு அப்பா அம்மாட்டெல்லாம் நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, எனக்கு அஜித்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுதுங்களா. அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் எங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு உங்ககிட்ட நேரம் சொல்கிறதுக்கு பயப்படுதுங்க. அதனால் நீங்கள் பேசி எப்படியாவது சத்தியம் வாங்கி அப்பா கிட்ட நீங்களும் அப்பாவும் புல்லாங்குழலுக்கு ஓட்டு போடணும். அட அறிவு கிடையாது அவனுக்கு. ஐயோ என்னம்மா இது, அந்த ஆள் புதுசு, இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற போது ஓட்டு போட்டால் நாட்டுக்கு கெடுதல். என்னங்க நாட்டுக்கு கெடுதல், வீட்டுக்கு கெடுதல் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன கெடுதல்? இது வரைக்கும் 60-70 வருஷம் யாரோ ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் செய்கிறத விட மோசமாக செய்ய போகிறாரு. நிச்சயமாக பெரிய சம்பளத்தில் இருக்காரு, சினிமா உலகத்தையே விட்டுட்டு வராருன்னு மக்களுக்கு சேவை பண்ணனா எவ்வளோ நல்ல மனம். அப்படிலாம் இவ வக்காலத்து வாங்க. புனிதா ப்ளீஸ் புரிஞ்சுக்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி போதும். ஆனால் நான் அதிர்ஷ்டக்காரன், உன்ன மாதிரி நல்ல பொண்டாட்டி கிடைச்சதுனால
வீடு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நாட்டுக்கும் நல்லவங்க இருந்தால் தான் நல்லது நடக்கும். நல்லவங்கன்னு சொன்னாக்க எப்படி? அரசியல்வாதிகள் தான், எல்லாருமே கெட்டவங்க இல்லை. ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லது கட்சி வரணும். அதை விட்டுட்டு புதுசாக ஒருத்தன் எப்படி கொடுக்குறது? 5 வருஷம் கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாம் பார்த்தா 2 ஜென்மத்துக்கு அந்த ப்ராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத மாதிரி போய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது சொல்ல, ஐயோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன பண்ணுன்ற, இந்த 5 வருஷம் நீங்கள் நாட்டை பற்றி கவலைப்படாமல் வீட்டை பற்றி கவலைப்படுங்க. நீங்கள் பெற்ற 2 குழந்தைங்க அதுக்கு ஆசைப்படுது, அதுக்காக நீங்கள் அந்த புல்லாங்குழல தான் ஓட்டு போடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும். அதே மாதிரி ஓட்டும் போடணும். இந்த குடும்பத்துக்காக, எனக்காக, நம்ம குழந்தைகளுக்காக. எனக்கு கூட தான் எவ்வளவோ மாற்று ஒப்பீனியன்லாம் இருக்குது. எங்கள் அப்பா கூட எம்ஜிஆர் பிரியர். பட் நானே என் மனசை மாற்றிக்கிட்டு, ஐயோ எங்கள் குடும்பத்தில் எல்லாமே சூரியன் தான்மா, விவசாயமே சூரியன் நம்பி இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இந்த தடவை புல்லாங்குழலுக்கு தான் போடணும்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக ஆர்கியூலாம் பண்ணிக்கிட்டே கடைசியில் புனிதா வழக்கம் போல் ஜெயிச்சு நீங்கள் என் கையிலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அவனும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இப்போ குடும்பமே ஆசைப்படுது ஒரு 5 வருஷம் எப்படியோ ஒழிட்டு நம்ம ஓட்ட புல்லாங்குழலுக்கே போட்டுடுறேம்மா அப்படின்ட்டு சத்தியத்தை பண்ணிடுறான். அவ்வளோதான். சத்தியத்தை பண்ணிட்டு துச்சாதன் ஆயிடுறான் அவன். ஏண்டி இந்த காயை போட்டுட்டு இந்த புல்லாங்குழலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னியே, நான் தாண்டி இப்போ துச்சாதனை அப்படின்னு சேலையை பிடிச்ச சரசரன்னு இழுத்து அவளை இது பண்ணுற போது கதவு கிட்ட இருந்து பொண்ணும் பையனும் ஓடி வந்து, ஐயோ அப்பா அம்மா விட்டுருங்க தயவுசெய்து விட்டுருங்க ப்ளீஸ், நாங்கள் தான் அம்மா கிட்ட புல்லாங்கணும், நீங்கள் கோபப்பட்டு அம்மாவோட சண்டை போடாதீங்கன்னு அப்பா பயந்து நடிக்க போய், குழந்தைக்கு இந்த விளையாட்டை பார்த்துருச்சேன்னு சொல்லிட்டு, புனிதா இனிமேல் இந்த விளையாட்டெல்லாம் கட்டு வச்சுக்கிட்டேன்னா உனக்கு புடவையே வாங்கி தர மாட்டேன், இந்த மாதிரி அவுத்துருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல, ஐயோ ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேங்க, விட்டுருங்க, ஆனால் கொடுத்த சத்தியத்தை மட்டும் மீறிடாதீங்க, அந்த புல்லா சும்மா இருடே அப்படின்னு சொல்ல, 2 குழந்தைகளும் புல்லாங்குழல் எடுத்து, அப்பா நான் வாசிக்கிற புல்லாங்குழல் பாட்டெல்லாம் கேளுங்கன்னு சொல்லி அருமையான பாட்டுக்கள் புல்லாங்குழல் வாசிக்க, அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி அந்த இரவு முடிய குழந்தைங்கள்லாம் ரூமுக்கு போகிற உடனே 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ரசித்து சிரிச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா நீங்கள் கூட சண்டை போடுறீங்க நினச்சிக்கிச்சுங்க குழந்தைங்க, ஆனால் அப்படி இப்படி சத்தியத்தை வாங்கிட்டியே நீ கள்ளி, உன் காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டியே நீ அப்படிங்கிற மாதிரி இவன் கிண்டல் பண்ண. அப்படி இப்படி அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுற போது நீளமாக இருக்கிற பேலட் பேப்பர் எல்லாம் பார்த்து ஓட்டுக்கு மிஷினில் புல்லாங்குழலை குத்தினான் நம்ம புண்ணியமூர்த்தி. கவிதாவும் சந்தோஷமாக புல்லாங்குழலை குத்திட்டு வெளியே வந்து, எங்க சத்தியத்தை மீறலையே, அடி பாவி எப்படி சத்தியத்தை மீறுவேன், உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை மீற முடியுமா, அதுவும் நம்ம குழந்தைங்க ஆசைப்படுத்துங்களே அப்படின்னு சொல்ல, கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.